ப்ரஷ் கட்டர் வாங்குறவங்களுக்கு மிஷின் சர்வீஸ் பண்ணுறது தான் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு மெக்கானிக்ஸ் கிடையாது. இப்போ ப்ரஷ் கட்டர் மிஷினில் கிளட்ச் பிளேட்டு ஸ்டார்டிங் ட்ரபிள் எப்படி சால்வ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதில் கிளட்ச் பிளேட் வரும். கிளட்ச் பிளேட் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு ஸ்லோ ஃபாஸ்ட் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ரேஸ் பண்ணும்போது. அதனால் அதுக்கான அசம்பிள் ஏற்கனவே கழட்டி வச்சுட்டுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டுறது பாருங்கள். இப்போ அதுக்கு கிளட்ச் பிளேட்டுக்கு நாங்கள் ஒரு ஸ்டட்டு மாதிரி வச்சுன்னு இருப்போம். ஸ்பார்க் ப்ளக் கட்டுற இடத்துல தான் அந்த ஸ்டட்டு போட்டு அந்த ஹோல்ஸ் தத்து பாருங்கள். அதான் ஸ்பார்க் ப்ளக் ஹோல்ஸ் ஸ்டட்டு போட்டு நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். நீங்கள் உங்கள்கிட்ட அந்த இது கிடைக்காது, அந்த ஸ்டட்டு ராடு அந்த த்ரெட்டு உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் அந்த ஹோல்ஸில் கிளாத் கொஞ்சம் போட்டு ஒரு அலுமினியம் மெலிஸ் பைப் அதில் இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் கழட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா நிறைய அக்ரிகல்ச்சர் மிஷின் சர்வீஸு அது பற்றின ஸ்பெஷல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கினே இருக்கும். இப்போ அது கிளட்ச் அசம்பிளுக்கான செக்ஷன் கழட்டிட்டோம். உங்களுக்கு தெரியும் அந்த கிளட்ச் பிளேட், அதுதான் கிளட்ச் பிளேட்டு நாங்கள் போடுறோம் பாருங்கள். அந்த ஸ்டட்டு அது எங்ககிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட இருக்காது. நீங்கள் அதில் கொஞ்சம் கிளாத் உள்ளே போட்டு, கிளாத்தெல்லாம் தூள் கிளாத் போடக்கூடாது, ஏன்னா தெரியும் உள்ளே மாட்டிக்கும். அதனால் புடவை அந்த டவல் எல்லாம் இருக்குங்க, அது கொஞ்சம் நல்லா இந்த ஹோல்ஸில் தள்ளி விட்டு ராடு போட்டு அழுத்தி பிடிச்சி கூட நான் ஸ்பேனரில் கழட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி கழட்டிங்க. கழட்ட முடியலன்னா லைட்டாக தட்டினீங்கன்னா கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் ஆகும், அதெல்லாம் லூஸ் ஆகிடும். பம்பில் தட்டிங்கன்னா அதை கழட்டிக்கலாம். இந்த 2 போல்டு இருக்கும். போல்டு கட்டும்போது கீழே ஒரு வாஷர் மேலே ஒரு வாஷர் வச்சுருப்பாங்க. அது அதே மாதிரி வைக்கணும். நீங்கள் வைக்கும்போது அந்த வாஷர் தேஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். கிளட்ச் பிளேட்டு நீங்கள் மிஷின் வாங்குகிற கடையில் கேட்டாலும் கொடுப்பாங்க, எங்களுக்கு கேட்டாலும் நாங்கள் அமுச்சு விட்ருவோம். எல்லா ஸ்பேர் எங்கிட்ட இருக்குது. இந்த ஸ்க்ரூ கார்பரேட்டர் செக்ஷன் இதெல்லாம் ஸ்க்ரூ டைட்டாக இருக்குதான்னு செக் பண்ணுங்க. லூஸாக இருந்தால் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். போர்ட்ஃபோலியோன்னு பேர். புது கிளட்ச் பிளேட்டு வாங்கி செட் போட்டால் அதில் டைரெக்ஷன் போட்டிருப்பாங்க. மேலே டைரெக்ஷன் இருக்கிற பக்கம் தான் நீங்கள் உட்கார வைக்கணும். திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகாது. எவ்வளோ ஸ்பீடாக ஓடினாலும் முன்னாடி ரன் ஆகாது, கேர் ரெண்டு சுற்றாது. அதனால் என்ன அம்புக்குறி போட்டிருப்பாங்க மேல் பக்கம், அதை வச்சு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அந்த ஸ்டட்டு மாட்டுன்னு பாருங்கள். அது உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் மாற்று ஏற்பாடு தான் பண்ணிக்கணும். வேறு வழியெல்லாம் நீங்கள் அதை டைப் பண்ணணுன்னா பாடி உடஞ்சிரும், அது சப்போர்ட்டு கிடைக்காது. இது பிஸ்டனை தள்ளி பிடிச்சிடும், அப்போ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெகுலராக இது ஒர்க் பண்ணிக்கிட்டு எல்லா ஸ்பேரும் எடுத்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் மிஷின் வாங்குறவங்களுக்கு இப்போ சர்வீஸ் தான். அதுக்காக நிறைய பேர் சிரமப்படுறதை நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். எங்கேயோ ஆன்லைனில் அங்கங்கே வாங்கிடுறாங்க. நம்ம சர்வீஸ்ன்னு வரும்போது அவங்க மிஷினே தூக்கி சாப்பிட்றாங்க. நீங்களே பண்ணிக்கலாம். கிளட்ச் பிளேட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கிளட்ச் அசம்பிள் இருக்கிற இடத்துல பயங்கரமாக ஹீட் ஆகும். நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 4 கிளட்ச் பிளேட் தான் போயிட்டு இருக்குன்ட்டு கழட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த தேஞ்சிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இது அசம்பிள் கழட்டாமல் கூட கிளட்ச் பிளேட்டு மாற்றலாம். அந்த டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் டோட்டலாக கழட்டணும். நீங்கள் அப்படியே கூட 2 ஸ்க்ரூ கழட்டிட்டிங்கன்னா வெளியே வந்துடும். அவ்வளோதான். இன்செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்க்ரூ வரும், 4 ஸ்க்ரூ வரும். 4 ஸ்க்ரூ போட்டுட்டிங்கன்னா இது ஸ்டார்டிங் ரீகால் ஸ்டார்ட் செக்ஷன். அது நம்ம போட போகிறோம். கீழே இன்னொன்று ஒரு டைப் வரும். இது எங்களுடைய ஷாப்பு. உங்களுக்கு எதெல்லாம் தேவையான அக்ரிகல்ச்சர் மிஷின் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் கொஞ்சம் டைட் செக் பண்ணிக்கணும் மாட்டுறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த ஸ்டட்டு கழட்டிட்டு ஒரு 4 முறை இழுக்கணும். நீங்கள் இழுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்துடும். நம்ம மாட்டும்போது உள்ளே கார்பன் எதனா ஆகிருக்கும். நீங்கள் இழுத்திங்கன்னா அந்த டஸ்ட்டு வெளியே வந்துடும். எப்போவுமே நீங்கள் போர் கழட்டுறதா இருந்தால் கூட இப்போ 4 ஸ்க்ரூ இருக்குது மேலே, நீங்கள் பார்த்துக்குங்க. 4 ஸ்க்ரூ கழட்டினீங்கன்னா தனியாக போர் வந்துடும். ஆனால் போர் பிஸ்டனுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போ அதுக்கு அந்த பேக்கிங் கிட்டு வைக்கிறோம், மறக்காமல் அந்த பேக்கிங் அதுதான்.
நீங்கள் மறக்காமல் அது பேக்கிங்கெல்லாம் போட்டால் தான் கொஞ்சம் ஏர் போச்சுன்னா கூட உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்துடும், ஸ்டார்ட்டே ஆகாது. அது ரொம்ப முக்கியம். கார்பரேட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, கார்பரேட்டர்லாம் ஃபிட்டிங் பண்ணிடுறோம். ஏர் ஃபில்ட்ரு ஒவ்வொரு முறையும் கழட்டும் போது அந்த தூசியெல்லாம் தட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏர் ஃப்ரீயாக போகும், பெட்ரோலோட கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா கிடைக்கும். ஏர் ஃபில்ட்ரு வந்து நீங்கள் அவசியம் வீக்லி ஒரு டைம் கூட தட்டி போட்டிங்கன்னா மேலே ப்ளீச் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பெட்ரோல் டியூப் மாத்திரம் கரெக்டாக போடுங்க. பெட்ரோல் கார்பரேட்டரில் ஒரு நர்லிங் வச்சுருப்பாங்க, ஸ்டெப்ஸு. அந்த பக்கம் தான் பெட்ரோல் இன்புட் கொடுக்குறது. இன்னும் கழட்டிட்டு நிறைய பேர் மாற்றி மாற்றி போட்டுருவாங்க. அது இன்புட் செக்ஷன் இன்னொன்று ப்ளைனாக இருக்கும் ஒரு பக்கத்தில் பைப்பு. அது வந்து அவுட்புட். ஏன்னா நீங்கள் பம்ப் பண்ணும்போது வேஸ்ட் பெட்ரோல் அது போட்டுங்க. கலர் ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு கலர் கொடுப்பாங்க. இப்போ ஏர் ஃபில்டர்லாம் மாட்டுறோம். எப்படி மாட்டுறது நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட் அவுட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். விட்டு பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் ரிமூவ் பண்ணிட்டு தப்பாக பண்ணிவிட்டு மிஷின் ஃபால்ட் ஆகிடும், வேறு பிரச்சனைலாம் கொண்டு வந்துடும். இப்போ கழட்டும் போது என்ன பண்ணுறோமோ அதை தான் ஃபிட்டிங் பண்ணும்போது செய்யணும். இதே மாதிரி ஸ்க்ரூவெல்லாம் போட்டு செட் பண்ணிட்டுங்க. அந்த ஸ்பார்க் ப்ளக் ஒவ்வொரு முறை கழட்டுங்க, செக் பண்ணுங்கள். அதில் ஒயர் வருதான்னு பாருங்கள். கரெக்டாக ஒயர் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஈஸியாக இருக்கும். பெட்ரோல் ஊற்றிக்கலாம், க்ளீன் பண்ணலாம். அந்த ஸ்பார்க் ப்ளக் எவ்வளோ அந்த கறி வேணும் அதுதான் நீங்கள் சுரண்டி எடுக்கணும். அது ஸ்டார்ட் ஆகாது. ரொம்ப முக்கியம். பவர் இருக்குது, ப்ரெஸ் பண்ணுவோம். மிஷின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே ஸ்டார்ட் ஆகும். வேறு எதனா கார்பரேட்டர் எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது வேறு ஒரு வீடியோவில் காட்டுறேன் எப்படின்ட்டு. கார்பரேட்டர் ஃபால்ட் இல்லை, ஃப்ளக்ஸ் போட்டுன்ட்டு அந்த ஏரியா லூஸ் ஆகிடுது போர்ட்ஃபோலியோ அந்த கார்பரேட்டர் செக்ஷன் முடிச்சுட்டு பம்ப் பண்ணுறது பாருங்கள். கார்பரேட்டர் போல் எப்போவுமே நீங்கள் ப்ரெஷ் கட்டர் ஸ்டார்ட் பண்ணி பம்ப் பண்ணிட்டீங்கன்னா இந்த சோக்கில் ஒரு மேலே ஸ்டார்ட் பண்ணால் டக்குனு ஸ்டார்ட் ஆகும். மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நீங்களும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.